கற்குவேல் ஐயனார் கோயில் தேரி உருவனது தொடர்பான வாய்மொழி கதை. அதே ஊரில் இடையர் குலத்தைச் சேர்ந்த பேச்சித்தாய் என்ற விதவை பெண் ஒருவர் இருந்தார். ஊரில் கிணறும் இருந்தது. ஊர் மக்கள் அதை குடிநீருக்கு பயன்படுத்துவது வழக்கம். இந்த கைப்பெண்ணும் யார் கண்ணிலும் படாமல் கைம்பெண்களை பார்த்தாலே அபசகுணமாக கருதப்பட்ட காலம் அது. அதிகாலையிலே அந்த கிணற்றில் குடிதண்ணீர் எடுத்து வருவாள். மன்னரின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் தோட்டத்தில் மாமரம் ஒன்று உண்டு. மாமரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பழமே பழுக்கும். அந்த பழம் மன்னருக்கு கொண்டு செல்லப்படுவது வழக்கம். ஒரு நாள் அப்படி பழுத்த பழம் ஒன்று கைம்பெண்ணுக்கு தெரியாமலே அவரது குடத்தில் விழுந்தது. அவளும் கவனிக்காமல் வீட்டில் வைத்துவிட்டு அன்றாட வேலைகளை செய்தார். அரசனின் பணியாட்கள் மாம்பழத்தை பறிக்கச் சென்று மாம்பழம் இல்லாததால் ஊரையெல்லாம் அனைத்து வீடுகளிலும் தேடுகிறார்கள். கடைசியாக கைம்பெண் வீட்டில் தேடி அவள் குடத்திலிருந்து பழத்தை எடுக்கிறார்கள். பழத்தை அரசனிடம் கொடுத்துவிட்டு ஒரு கைம்பெண் பழத்தை திருடி வைத்திருந்ததாக கூறுகிறார்கள். பணியாட்களின் பேச்சை நம்பிய அரசன் அவளை கைது செய்து வருமாறு கட்டளையிடுகிறார். அந்த பெண்ணை அரசனிடம் வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்கிறார்கள். அரசவையில் அவள் பழம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை என அழுது கூறுகிறாள். எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அரசரோ நம்பவில்லை. அவளை சுண்ணாம்பு களவாயில் வைத்து நீத்த சொல்கிறார். இறக்கும் தருவாயில் அவள் நீதி நெறியை நிலைநாட்டி இங்கு குடிகொண்டிருக்கும் கற்குவேல் ஐயனாரே, நீரே சாட்சி, தவறான நீதி வழங்கிய இந்த மன்னனின் பூமி மண் மாறி பொழிந்து மண்ணாக போகட்டும். நீதி அரசன் உமக்கு மட்டும் சொலவு அளவு இடம் பூங்காவாகட்டும் என்று ஐயனை நோக்கி கூறினாள். அந்த அபலை பெண்ணின் சாபம் வலித்தது. அந்த மன்னனின் இடம் முழுவதும் மண்மாறி பொழிகிறது. மழை இல்லாமல் பூமி வறண்டது. அந்த பெண் நம் கோவிலில் சேலைக்காரி அம்மனாக அருள் பாலிக்கிறாள்.